அல்லேலூயா. பாருங்க, சபையா, தேவனுடைய பிள்ளைகளா, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்க நடப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் நடப்பீர்களானால், இயேசுவாகிய அந்த உடன்படிக்கை பெட்டியை நீங்க ஃபாலோ பண்ணி போவீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது உங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியமா நீங்க வைப்பீங்கன்னா, இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நீங்க சாகிற வரைக்கும் இல்ல இயேசு வர வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இளைப்பாறுதல் மாறவே மாறாது. You will have peace with God. You will have peace with men. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும், இளைப்பாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இயேசு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து எப்படி ஓய்ந்திருந்தாரோ அதே போல அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஓய்வை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஓய்வை வைத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்தார். சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, நான் இனி பிதாவினுடைய சமூகத்தில் போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, பைபிள் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. நீங்க மரிக்கும் பொழுது, இந்த பூமியில வாழும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல், நீங்க ஒருவேளை மரிக்கும் பொழுது அது எப்படி இருக்குமா? அருமை.